இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். சொல்லுங்க, எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்க? சும்மாதாம்மா, மனசே சரியில்லை, அதான் உன்னைய பார்த்தா சரியாகும்ல. ருக்குவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க, அவளே சரியாயிருவா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னையால அப்படி விட முடியலம்மா. இவ்வளோ நாள் என் தங்கச்சி அம்மா எவ்வளோ பாசமா இருப்பா தெரியுமா? இப்போ அப்படியே எய்த்தடிஞ்சு பேசுதாம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இப்படி பேசிட்டானா அவளுக்கு கோவம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க. கோவம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளே நார்மலா பேசுவா. அப்படி அவளுக்கு என் மேல என்ன கோவம் சொல்லு? அவட்ட சொல்லாம நான் லவ் பண்ணிட்டேன், அதுக்கா இவ்வளோ கோவம்? நீ என் காதலை ஏத்திருந்தா கூட நான் அவகிட்ட சொல்லியிருப்பேன். நான் மட்டும் ஒன் சைடா லவ் பண்றதை எப்படிமா அவகிட்ட சொல்ல முடியும்? ப்ளீஸ்ங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஒருவேளை நான் உங்க லைஃப்ல வந்ததாலதான் இவ்வளோ சண்டையோன்ட்டு. அப்படிலாம் இல்லம்மா, நீ என் லைஃப்ல கிடைச்ச பெரிய வரம். அப்படியா? அப்ப உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமா இல்ல உங்க தங்கச்சி ரொம்ப முக்கியமா? இல்ல, என்ன சந்தேகம்? கண்டிப்பா எனக்கு என் தங்கச்சி தான் ரொம்ப முக்கியம். அப்ப நான் என்ன பொட்டேட்டோவா? நீ ரொம்ப ரொம்ப முக்கியம்டி. அதை விட என் தங்கச்சி முக்கியம். அவ எனக்கு முதல் குழந்தைல்ல. ஆனா இப்போ என் தங்கச்சிக்கிட்டே உனக்காண்டி தானே சொல்ல சண்டை போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் சொல்ல கோச்சுக்கிற? இது என்ன புதுசா செல்லம் நொல்லோன்ட்டு? அழகா இருக்குல்ல, அதான். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிய நான் எப்பனாலும் கூப்பிடுவேன். நீங்களாச்சும் உங்க பொண்டாட்டியாச்சு சார், எப்பனாலும் கூப்பிட்டுக்கோங்க. இப்ப நான் கிளம்பட்டுமா? ப்ளீஸ்மா, கொஞ்சம் நேரம் இரு. சரி, சொல்லுங்க. எப்போதுமே நான் தான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு நீ ஏதாச்சும் பேச. நான் என்ன பேசுறது? நம்மளை பத்தி பேசலாம். நம்மளை பத்தி? நீங்க சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எப்பெல்லாம் வாழலாம்னு சொல்லிட்டு. எப்பெல்லாம் வாழலான்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வந்துடுவ. உனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரூமை மாற்றணுமா மாற்றிக்கோ, வீடை மாற்றணுமா மாற்றிக்கோ. உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணு. உனக்கு பிடிச்ச பிளேஸ்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். உனக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்றா சாப்பிட்லாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு பையனோ பாப்பாவோ வந்துடுவாங்க. குட்டி உலகமாக அழகமாக சந்தோஷமாக வாழலாம். அந்த குட்டி உலகத்துல உங்க தங்கச்சி இல்லையா? நான் வேற, என் தங்கச்சி வேறையா? சொல்லு. என்னதான் அவளுக்கு என் மேலே கோபமாக இருந்தாலும் அவள் என்னைய விட்டு எங்கேயுமே போக மாட்டா. இப்ப தெரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஃபீலிங், வேற டிபார்ட்மெண்ட். ஆஹா. ஆமாங்க மிஸ்ஸஸ் மணிகண்டன். சார், இப்ப நான் செல்வி தான். இன்னும் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதான் நான் மிஸ்ஸஸ் மணிகண்டன். என்னைய விட்டா இப்பவே உன்னைய கல்யாணம் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருவேம்மா. நினைப்புதான். நான் படிக்கணும். கிளம்பட்டுமா? வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போறியா ஸ்நாக்ஸ்? இல்ல வேண்டாம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. அவசரமா கால் பண்ணி கூப்பிட்டதால தான் நான் வந்தேன். சரிம்மா, நான் சொன்னது எதுவும் நினைச்சு நீ குழப்பிட்டு இருக்காது சரியா? நீ நல்லா படி. எக்ஸாம்ஸ் எப்போ முடியுது உனக்கு? நெக்ஸ்ட் வீக். சரி, அப்ப எப்ப வச்சு பேச முடிஞ்சா என்கிட்ட பேசுவியா? அப்படிலாம் இல்லைங்க, எப்போதும் போல நம்ம டைம் 9 to 10 நம்ம தான் பேசுறோம். சரியா? சரிம்மா. அப்புறம் நாளைக்கு காலேஜுக்கு நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுருவீங்களா? கார்ல போனா இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போலாம்ல, அதுக்கு தான். கண்டிப்பாம்மா, நானே கூப்பிட்டுறேன். எத்தனை மணிக்கு வரட்டும்? 8 மணிக்கு வந்துருவீங்களா? சரிம்மா. சரி, என்னைய பத்தியே நினைக்காம போய் படி சரியா? நீ தந்த ஒற்றை கடிதம் 1000 முறை நான் படிப்பேனே. உனக்காக 1000 கடிதம் ஒற்றை நொடியில் எழுதிடுவேனே. தினம் காலையில் இந்த நாள் காட்டிய உன் பிம்பம் நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். ஐயோ, நேரா பார்த்து ஓட்டுங்க. எத்தனை தடவை இனி திரும்பி திரும்பி பாப்பீங்க குமரன்? அழகா இருக்க ரம்யா தான். வீட்டுல இருக்கும்போது கண்டுக்கிறது கிடையாது, இங்க வந்து திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியது. நான் எங்கடி வீட்டில் இருக்கேன், வேலை வேலைன்னு தானே சுத்திட்டு இருக்கேன். இப்பதான் நான் ஃப்ரீயா இருந்தேன். ஃப்ரீயா இருந்தோடனே நான் வெளியில கூட்டு வந்தேன்ல. ரம்யா, உண்மைக்குமே நீ அழகா இருக்க ரம்யா. அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருமா. அப்ப இவ்வளவு நாள் நான் கேவலமா இருந்தனோ? ஐயோ, என் பொண்டாட்டி எப்போதுமே அழகுதான், ஆனா நீ எக்ஸ்ட்ரா அழகா இருக்க. எக்ஸ்ட்ரா அழகு உங்க கூட இருக்கேல்ல, அதான். ஆமா, எங்க போறோம்? நீ தானடி உங்க கூட எங்கனாலும் வாரேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப எங்க போறோன்னு கேட்க? சரி, கேட்கல. எங்கனாலும் கூட்டு போங்க. ரம்யா, ஏடி ரம்யா, ஓய் பொண்டாட்டி, நீ அங்க சிரிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் டி. இப்படியாக்க திரும்பு. என்ன? முகத்தை எப்போதும் திருப்பி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முல்லை தைக்காதே.
என்னங்க நீ திரும்பி இருட்டி என்னைய பார்த்து. ஒரே முஞ்சா இவ்வளவு நேரம் பாக்குறது எனக்கு போர் அடிக்காதான் நான் வெளியில வேடிக்கை பார்த்துட்டு வரேன். போர் அடிச்சாலும் பரவாயில்ல, நீ எப்படி வேடிக்கை திரும்பிட்டா என் பொண்டாட்டி முஞ்ச நான் எப்படி பாக்குறது? நீங்க சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? நீ தானே எப்போதும் சொல்லுவ குமரன், நீங்க நான் நம்ம லவ் இந்த மூணு இருக்கிற மாதிரி தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போங்கன்ட்டு. ஆமா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கங்க? பக்கத்துலயேவா தூரமாவா? தூரமா. ஊட்டியா? எடி கொஞ்ச நேரம் வாய முட்டு வாயேன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. ஊட்டிலாம் இல்ல. அப்புறம் கேரளாவா? ஆமா. ஐ ஜாலி ஜாலியான போயிட்டு எப்படிங்க உடனே வர முடியும்? நம்ம இப்போ உடனே வரோம்னு சொன்னோம். என்னது, அங்க நம்ம ஸ்டே பண்ண போறோமா? ஆமாமா. கிட்ட சொல்லவே இல்ல. அப்ப என் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் மினி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓ அதான் மேடம் இன்னைக்கு நம்ம ரூமுக்கு வந்தாங்களோ. நான் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லவே இல்லையே. நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேம்மா. ஓ அப்ப என்னை தவிர மத்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆமா. இல்ல கேரளால நம்ம எங்க போறோம்? ரெசார்ட்ல எங்க தங்க போறோம்? ஆமாடி. இங்க கேரளா வெதர் பாத்தீங்களா? வெயிலா இருக்கா மழையா இருக்கா? வெயில் கம்மியாதாமா இருக்கும். நாங்க உள்ள ஃபுட் எனக்கு ஒத்துக்காதே. ரெசார்ட்லயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தருவாங்கம்மா. அப்ப எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவீங்களா? இடி கொஞ்ச நேரம் வாய முட்டு வாயேன். லவ் பண்ண மாதிரிலாம் ரம்யாமா கொஞ்சம் பேசுமா, கொஞ்ச நேரம் பேசுமா. நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போலமா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப என்ன வாய முடிஞ்சீங்க? நான் உன்னைய சர்ப்ரைஸா கூட்டு போலான்னு நினைச்சேன்டி. நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. சர்ப்ரைஸ்லாம் போதில்ல, அதான் வேற எதை பத்தினாலும் பேச நான் கேக்குறேன், சரியா? என்னாச்சுமா? எதுக்கு வர சொன்ன? சும்மாதான். ஏமா ஒரு மாதிரி இருக்க? அண்ணன் எதுவும் சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் ஏன்டி இப்படி இருக்க? அண்ணன்கிட்ட மறுபடியும் கோவப்பட்டியா? ம். எதுக்குமா உங்க அண்ணன்கிட்ட கோவப்படுத? உனக்கு உங்க அண்ணனா உயிருன்னு எனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ கோவப்படுறன்னா எனக்கு சரியா படலை. என்ன விஷயம் சொல்லு. என்கிட்ட இருந்து உங்க அண்ணன் கிட்ட இருந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நீ என்ன விஷயம் தான் மறைச்சிட்டு இருக்க? அது வந்து சொல்லுமா. ஐயோ நீங்க அங்க போய் உட்காருங்க. நீ சொல்லுடி என்ன விஷயம்ட்டு. செல்வி அம்மா என்னைய வந்து பார்த்தாங்க ஒரு நாள். சரி. அப்போ அண்ணன் லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இந்த கல்யாண பழக்கத்தை குமரன் அண்ணனோட அம்மா வந்து செல்வி அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க போல. அந்த அத்தை என்கிட்ட வந்து என் பொண்ணு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நீனு உங்கள் அண்ணன் வாழ்க்கையை விட்டு போயிடணும், இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, என் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு ராணியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்ன உடனே கொஞ்சம் எதுவுமே புரியலை ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு எங்கள் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே செல்வியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. செல்வி கிட்ட லவ் சொல்லியிருக்காங்க, அவள் ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக குமரன் அண்ணன் வந்து செல்வியோட அம்மா கிட்ட போய் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அத்தை வந்து அனாதை பையனுக்குலாம் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல. மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் பேசினோடனே சரின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதான் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் சரி ஃபுல்லு சொல்லணும்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ உங்கள் அண்ணனை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு. ஓ அதனாலதான் மேடம் உங்க அண்ணன் கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. கல்யாணமே நின்றும். அவங்க நினைக்கிறது சரிதானே. எங்கள் அண்ணன் என் மேலே தான் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான். நான் அங்கே இருக்கிறதால செல்விக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ஆனா நீயும் செல்வியும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. எனக்காக எங்கள் அண்ணன் எவ்வளோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? சின்ன வயசுலேருந்து அவங்க வாழ்கிறதே எனக்காக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனோட சந்தோஷமே செல்வி தான். அந்த ஒரு சந்தோஷத்தை கூட நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாதா? இப்போ இந்த விஷயத்த போய் நான் எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னா கூட எங்கள் அண்ணன் செல்வி அம்மாட்ட போய் சண்டையை போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். ஆனால் செல்வி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அண்ணன் மேலே ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. அவள் கார்த்தி அண்ணன் மேலே ஃபர்ஸ்ட் ஆசை வளர்த்தா கல்யாணம் நடக்கலை. குமரன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டா அதுவும் நடக்கலை. இப்போ எங்கள் அண்ணன் அவளுக்கு உடஞ்சிருவா. என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சு நானே எப்படி அவளுக்கு கஷ்டம் கொடுக்க முடியும்? அழாதம்மா.
எனக்கு ஒவ்வொரு தடவை என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச வரும்போது நான் அவளை அவாய்ட் பண்றது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? சின்ன வயசுல எங்க அண்ணன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் செல்வி. சின்ன வயசுல இருந்தே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா துடிச்சிருவா. என்னை யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னா அவங்க கிட்ட போய் முதல் நாளைக்கா சண்டைக்கு போடுவா தெரியுமா? எனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே அவ பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இப்போ அவ வாழ்க்கையில நான் குறுக்கா நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிலாம் யோசிக்காதடி. ஆமோ, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை. செல்வி அம்மாட்ட வேணா ஒரு தடவை பேசி பார்ப்போமா? நிறைய தடவை பேசி புரிய வச்சு பார்த்துட்டேங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போகணும் செல்வி கல்யாணத்துக்கு முன்னோக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேங்க. எனக்கு எங்கள் அண்ணன் சந்தோஷத்தை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைங்க. உங்க அண்ணனோட சந்தோஷமே நீ தானம்மா. நீ பேசாம இப்படி கோவப்பட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தா உங்க அண்ணன் சந்தோஷமா இருப்பாங்களா? செல்வி இருக்காள்லாங்க, செல்வி சந்தோஷமா பார்த்துப்பா எங்கள் அண்ணனை. குட்டிமா, எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. இப்ப இந்த நடந்த விஷயத்தெல்லாம் உங்க அண்ணன்ட்ட சொன்னா உங்க அண்ணன் கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் உங்க அண்ணனும் படுவாங்க, நீயும் படுவ. பாவம் அந்த செல்வி பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படும். ஆனா இந்த உண்மையை சொல்லாம செல்வி அம்மா சொல்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவியடி. பரவாயில்லைங்க, எங்கள் அண்ணன் எனக்காண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கானா, இந்த கஷ்டம் கூட பட மாட்டேனா? சரி, நீ அழாதடி. உனக்கு நான் இருக்கேல, உன்னை எப்போதுமே நான் சந்தோஷமா பார்த்துப்பேன், சரியா? ம், அழாத குட்டிமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அழுகையா வருது. இவ்வளோ நாள் இந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் என்ன ஏது தெரியாம இருந்தேங்க. இப்போ உங்ககிட்ட சொல்லி அழுத எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. இனிமேல் எந்த விஷயம்னாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம், சரியா? அது உனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கரெக்டுன்னு சொல்லுவேன், தப்பாக இருந்துச்சுன்னா நான் தப்புன்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தில் நீ அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்லாமா? சரி. அழாதடி.